ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற திக்ரை 100 தடவைகள் ஓதி வருவோம். இந்த 100 தடவை ஓதுறதுக்கு மேக்சிமம் ஒரு 10 நிமிஷங்கள் தான் எடுக்கும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை 100 தடவை நாம் ஓதி வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். 100 நன்மைகள் செப்பரேட்டாக எழுதப்படும். 100 பாவங்கள் அழிக்கப்படும். மாலையாகும் வரைக்கும் ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஜின் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவது நம்முடைய கடமை. அந்த பாதுகாப்பை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கட்டாயமாக இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப ஆபீஸுக்கு போகக்கூடியவர்களாக இருந்தால் கார்ல உட்கார்ந்துட்டு இதை ஓதலாம். இது ஸ்பெஷலாக இதை ஃபஜ்ருக்கு பிறகு ஓதுவதுதான் சிறந்தது. சூரியன் உதிப்பதற்கு முன்னர் ஃபஜ்ர் தொழுத பிறகு அந்த கேப்ல சூரியன் உதிப்பதற்கும் ஃபஜ்ர் தொழுவதற்கும் இடையில் உள்ள அந்த நேரத்தில் இதை 100 தடவைகள், மேக்சிமம் 10 நிமிஷங்கள், 5 நிமிடங்களில் சிலருக்கு முடியவும் வாய்ப்பிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றிலிருந்து இதை நாம் பிராக்டிஸ் பண்ணுவதற்கு முயற்சிய வேண்டும். மிக ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ், காலையிலே 100 தடவைகள் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதி வந்தால் இந்த 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். வேறு ஸ்பெஷலாக 10 நன்மைகள் எழுதப்படும், 10 தீமைகள் அளிக்கப்படும். அன்றைய நாள் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷைத்தான் நம்முடைய எதிரி. இந்த எதிரி நமக்கு பல கோணங்களிலும் தீங்கு விளைவிக்க வாய்ப்பிருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய உயிருக்கு கூட ஷைத்தான்களால், கெட்ட ஜின்களால் அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன என்பதை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் அந்த கெட்ட ஜின் ஷைத்தான்களுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நாம் இங்கே குறிப்பிட்ட இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைப்பிடித்தொழுவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக.